இன்னைக்கு ட்ரெய்லர் லான்ச் ஆக போகுது. மார்ச் 26 தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆக போகுது. பிரபு சால்மன் சார் டைரக்ஷன், ராணா குருசிங் வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபில்ம். இந்த வருஷம் என்னோட ரிலீஸ் ஆகிற முதல் படம். 3 படம் இருக்குது. ஸோ ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வருஷத்துக்கு வந்து ஒரு நடிக்கும்போது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா யானைகள் கூட நடிக்கணும். காட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ட்ராவலே பார்த்தீங்கன்னா 2.5 hours ஆகும். காலைல 7 மணிக்கு ஷார்ட் எடுக்கணும்னா நைட்டு 3 மணிக்கு ஏற்றி ரெடியாகி அங்கே போய் ஃபஸ்ட் ஷாட் ரெடி ஆகிறதுக்குள்ள விடிஞ்சிருவேன் எங்களுக்கு. அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் பெரிய குரு, ஏன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 லாங்குவேஜில் எடுத்தப்பட்ட ஒரு படம். அண்ட் நான் தமிழ் தெலுங்குல நான் பண்ணுறது. ஸோ தெலுங்குலேயும் என்னோடய படம் அது. தெலுங்கு டயலாக்ஸ் பேசுகிறேன் படத்தில். ஸோ எனக்கு இன்னும் சேலஞ்சிங்காக இருந்தது. அண்ட் காட்டுக்குள்ளே அசெம்பிள் பண்ணி பர்மிஷன் வாங்கி நடிக்கிறது அண்ட் ப்ரொடக்ஷனாக பர்மிஷன் வாங்கி கொடுக்கறது. அதுக்கப்புறம் நிறைய மிருகங்கள் பற்றி கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக காட்டுக்கு எங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா பாம்பு, தேல் அப்படி சுற்றிட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு சேலஞ்சிங்காகவும் பயமாகவும் இருக்கும். பட் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஆக்ஷன் சீக்வன்சஸ் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது பண்ணும்போது. விரும்பலால் நிறைய ஃபைட் சீக்வன்ஸ்லாம் அது ஒரு டிஃபிகல்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் ஒரு சுவாரஸ்யமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது சொல்லுவேன். காட்டை பற்றி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். பிரபு சால்மன் சார் சொல்கிறது மூலிமா நிறைய நாலேஜ் வச்சுருக்காரு. அண்ட் எனக்கே ரொம்ப என்லைட்டிங்காக இருந்தது. அது கேட்கும்போது நிறைய புதுசாக இருந்தது விஷயங்கள். காட்டுக்குள்ளே யானைங்கிற ஒரு மிருகம் எவ்வளோ முக்கியங்கிறது அதுவும் ரொம்ப அழகாக சொன்னார். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ இந்த படம் மூலிமா அந்த விஷயம்லாம் ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காரு. எல்லோரும் ஃபேமிலியோட என்டர்டெய்னிங்கான ஒரு விதத்தில் வந்து பிரபு சால்மன் சார் எல்லாருக்குமே தெரியும். ஒரு சூப்பரான ஒரு டைரக்டர். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். அண்ட் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோடய கேரக்டரை பற்றி, படத்தை பற்றி, ஏன் இந்த விஷயம் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இந்த மாதிரி நிறைய டீட்டெயிலிங் வந்து ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ அவரோட முக்கியமான ஒரு என்ன சம்மந்தமான ஒரு விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் நீ பண்ண படங்களோட நடிப்பு இதில் இருக்கவே கூடாதுங்கிறதுக்கு ரொம்ப எஃபர்ட் எடுத்து வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த விஷ்ணுவுக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எனக்கு. ஏன்னா இது எல்லாமே பண்ணும்போது நான் யானா கூட வேற நடிக்கணும். அதுவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதை ரொம்ப அழகாக இந்த படத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா 3 லாங்குவேஜ் படம். ஸோ அவர் 3 டேக் எடுக்கணும். 3 விதமான ஆர்டிஸ்ட். ஹிந்திக்கு வேறு ஆர்டிஸ்ட், தமிழுக்கு வேறு ஆர்டிஸ்ட், தெலுங்குக்கு வேறு ஆர்டிஸ்ட். இது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. பட் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு இந்த படத்தை. எனக்கு தெரிஞ்சு அவரோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவாக. இனிஷியலாக வந்து பயங்கர பயம் இருந்தது எனக்கு. யானை பார்த்தாலே பயப்படுவேன் சின்ன வயசுலேருந்து. அந்தளவுக்கு பயந்து தான் இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு ஷூட்டுக்கே போனேன். பட் ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் அந்த மிருகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். எவ்வளோ பாசமாக இருக்குது அப்படிங்கிறது கற்றுக்கிட்டேன். ரொம்ப அன்பாக இருந்தது அவரோட நடிக்கும்போது. கிட்டத்தட்ட 40-45 நாள் நடிச்சிருக்கேன். பிரிஞ்சுட்டு போகும்போது கொஞ்சம் வலி இருந்தது மனசுக்குள்ளே. அந்தளவுக்கு அது பாசமாக இருந்தது. அண்ட் நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் பிரபு சால்மன் சார் சொல்லி கொடுத்தாரு. யானைகள் ஏன் காட்டுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது, ஏன் வந்து அதை நம்ம பாதுகாக்கணுங்கிறது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக நான் சொல்கிறதோட அவர் சொல்லும்போது உங்கள் எல்லாருக்கும் படம் மூலியமாக அதுதான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நான் இப்போ சொன்னால் அந்த சுவாரஸ்யம் போதும். நீங்கள் படம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். So in Karan, I play a news reporter. Her name is Arundhati, and she's a girl who, against all odds, without succumbing to any pressure, decides to walk on the path of truth and support Rana's character in his journey to fight for that land that belongs to the elephants. So I feel like in today's day and age, it's a very relatable and important character, and I felt like I learned a lot from this. I shot in the forest only for a few days, but it was really nice because the forest itself was really far from where we were living, and there was no network, and it actually felt like we were truly being one with nature and having that experience, which I think is very important for this film. And I love elephants, so although I didn't get to shoot with the elephant, Unni Krishnan, he's actually the star of the film. I'll only tell Tamil audience that although I haven't learned the language yet, I think I've always loved Tamil cinema, and some of the actors are my favorites. So I hope this is the beginning of many more films to come. I don't make this differentiation. For me, I don't believe in the
length of a part. If I like a story, it doesn't matter what the character is. So in fact, I'm not playing a glamorous character in this film at all. So for me, my priority is how impactful the story is. I don't decide my work based on only big parts or only small parts. I'm not rigid like that. I'm very flexible in my choices. Prabhu Solomon sir. So I've watched Prabhu Solomon sir's Kumki, and I really like the film, and I know how much he loves elephants and how passionate he is about the subject. So it was really nice working with him. Yeah, it's. I think we've made a special film. Rana is incredible. There's nothing that Rana can't do. He's super fun to work with, and I feel like his energy is what carried the film through, and he's done a fantastic job. Well, I'm doing a series in Hindi right now, which is not announced, so that is something I'm looking up to, and I've signed 2 more projects. So I like working in different languages in different film industries. Yeah, my favorite actually is Vijay Sethupathi. I love Vijay Sethupathi. Yeah, thank you. My experience in the film was great. It was great fun. It's my first Tamil Telugu movie, and I'm really glad that it was, because I got to learn a lot from Prabhu sir, from Rana, from Vishnu, from Shriya. Not all of us had all the scenes together, but everybody just spent so much time together on set and it was such a comfortable and fun and easy environment, though what we were doing is very serious. Prabhu sir really managed that well and balanced it out very well for us. And I hope that when the audiences go and watch it in the theatres, they can see the hard work we've put into it, and they enjoy the film. My character in the film is somebody that has gone through a lot of hardships in life, but she is still very dedicated and motivated towards her mission. She'll do anything to get the outcome that she desires. Having said that, she's not, she's not going to get distracted by anything. And while I was kind of trying to portray the character, I just wanted to be sensitive and empathetic to the struggles of people and the struggles of people that actually do have to go through this thing. My shooting experience was a big learning experience for me, because, like I said, it's my first film in the South, and it was shot in the rainforest. So it was difficult, but also you feel very motivated to do a good job. Prabhu Solomon sir I did the film because of him. He's the first person I knew, and I'd seen his previous work, and I thought it was very beautiful. He's so dedicated and hardworking that it really motivated all of us to, follow in his footsteps. Tamil was hard, but also fun, and I also wanted to do it myself because you get to learn something, and I didn't want to do a half job. I wanted to do a good job. How can I have a favorite hero? I like both of them, all of them. Favorite character, mine. I thought my character was the best. I try to do a mix of all. It's really not it's not about whether something is glamorous or not. But if I like the character, if it's a nice story, then I would like to be a part of it, regardless of glamour, no glamour, whatever. Good experience. It was a wonderful experience. It really was. And I hope I have many more to come. Thank the lovely team on the dais for making such a wonderful film. Kadan is a film we are very excited about the story that the film has to say, and we hope that the film turns out to be a huge success at the box office, and we encourage the audience to come in large numbers and create a grand success for our film. Thank you. To be with everybody, I think I'm reminded of why all of us chose to do this film. I hope that everybody goes out and sees this film in the theatre, because it truly deserves to be seen on a larger screen. What Prabhu sir has created is truly visually stunning, and I hope that people can appreciate the work we've put in and they enjoy the film. This film is very special to me because it's my Tamil Telugu debut as well. And Prabhu sir, I just have to say that very rarely do you come across somebody who is so passionate, especially to tell a story like this, and the heart of this film is in its right place. Rana, you're one hell of a storyteller. I have learned so much from you, and I think you've been an inspiration for a lot of actors, and it's been a pleasure working with you. Unfortunately, I didn't have scenes with Vishnu and Zoya, but from whatever I've seen, it's fabulous, and I'm extremely proud to be part of this film. So wear masks, but go to the theatre and watch this film. வந்திருக்கிற பத்திரிகை இணையதள ஊடக நண்பர்களுக்கு வணக்கம்.
சரியாக ஒரு வருஷம் இதே தேதி தான் போன வருஷம் பிரசாத்தில் கொண்டாடினோம். நடுவில் இந்த கொரோனானால் ஒரு வருடம் எல்லாரும் காத்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் இது பெரிய திரையில் தான் வரணும் இந்த அனுபவம். ஏன்னா இதில் இன்னொரு ஹீரோ ஒருத்தர் இருக்கார், ரசூல் பூக்குட்டி. ஒர்க் போயிட்டுருக்குது, சவுண்ட் டிசைன் அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு. அவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா உங்களுக்குள்ள நீங்கள் இந்த படத்தை வந்து தியேட்டரில் நுழைஞ்சு பார்க்குறப்ப ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே 2 மணி நேரம் அமர்ந்து அதுங்களுடைய அந்த வாழ்வியல் சத்தங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ரசிக்கணும் அப்படின்றதுக்காக இது அவ்வளோ சிரமம் எடுத்து அவர் அங்கே அந்த சவுண்ட் டிசைன் பண்ணிகிட்ருக்காரு. இன்னைக்கு பெரிய ஸ்பெஷல் என்னென்னா உலக வனவிலங்கு தினம். இன்னைக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம். இன்னைக்கு அது வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே டுடே. அது பார்த்து கூட நாங்கள் வைக்கல, ஆனால் அது அமைதி வந்து கரெக்டாக. ஏன்னா அதுங்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கேன்னு அதுங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு தெரியல. ஏன்னா இது அஸ்ஸாமில் நான் முன்னாடியே சொன்னது மாதிரி நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டை எப்படி வந்து ஒரு கார்ப்பரேட் கல்ச்சர் உள்ளார நுழைஞ்சு ஆக்கிரமிச்சு அதுங்களோட வழித்தடங்களை வந்து மறைச்சி செவுறு கட்டி அதுங்களுடைய வாழ்ந்து புணர்ந்து சுகமாக இருக்க வேண்டிய ஒரு இடத்தெல்லாம் சிதைச்சு கட்டடமாக கட்ட முற்பட்ட போது காசிரங்கான்னு ஒரு இடம் அஸ்ஸாம் பக்கத்தில் ஒரு தனி சமூக ஆர்வலர் அவர் போராடி இந்த செவரை உடைக்க செஞ்சுருக்கார். அதை திரைக்கதையாக நாங்கள் எழுத ஒரு பெரிய ஒரு சான்ஸ் கிடச்சிது. இந்த படம் வந்து அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு வழக்கமான ஒரு சினிமா கிளிஷேக்குள்ளே இருக்காது. நான் இதில் ரொம்ப ரொம்ப அதிகமாக சொல்ல வேண்டிய ஒருத்தர் வந்து ராணா அவர்கள். ஏன்னா இந்த படத்துக்காக வந்து கிட்டத்தட்ட 2016 எண்டில் நான் சந்தித்தேன். 4 வருடம் இந்த போராட்டம் எங்களுக்கு. கிட்டத்தட்ட 17, 18, 19, 20 4 வருஷம் ஒரே திரைப்படத்துக்காக நாங்கள் வந்து நடுவில் அவருடைய இதில் வேறு அவர் உடம்பு இழைக்கணும், மாறணும், திரும்ப ஏற்றணும். ஸோ நிறைய பாடுகள். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விஷ்ணு அதே மாதிரி யானை பாகனா இந்த படத்துக்காக எடுத்துக்கிட்ட ட்ரைனிங்கு, அந்த உன்னின்ற எலிஃபண்ட்டோட பயணம் ஒரு 10-15 நாள் தனியாக இருந்தது. அதே மாதிரி ஜோயா, ஸ்ரேயா எல்லாருமே இந்த படத்தில் வந்து யாருமே கதாநாயகன் கதாநாயகி அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த கதையை வலிமையாய் கொண்டு போய் சேர்ப்பதற்காக பாடுபட்ட அத்தனை பேரும் இவங்களாம் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. உண்மையிலுமே இது யாருமே எந்த ஒரு ஆட்டிடியூட்ஸோ எந்த ஒரு நட்சத்திர அந்த ஒரு வெளிப்பாடோ இல்லாமல் இந்த திரைக்கதைக்காக இவங்க எவ்வளோ டு தி கோர் என்ன எவ்வளோ உழைப்பு கொடுக்க முடியுமோ அவ்வளவும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நான் என்னுடைய கேமராமேன் அசோக் குமார், அதே மாதிரி எடிட்டர் புவன், என்னுடைய இசையமைப்பாளர் சாந்தனு மோஹித்ரா எல்லாருக்கும் நான் வந்து தேங்க்ஸ் பண்ணணும். ப்ளஸ் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் எராஸ் இன்டர்நேஷ்னல். ஸோ இப்படி ஒரு கதையை வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணது, ஒரு குளோபலாக ஒரு யூனிவர்சல் ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணது வந்து மிகப்பெரிய ஒரு சல்யூட் அவங்களுக்கு நான் கொடுக்கணும். ஏன்னா இது வந்து இட் இஸ் கோயிங் டு பை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம். இது வந்து ஒரு உலக தரமான அந்த 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 பிளாட்ஃபார்ம்ஸுக்கெலாம் இந்த படத்தை நீங்கள் தைரியமாக எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா இட் இஸ் அபவுட் டீஃபாரஸ்ட்ரேஷன் அண்ட் சேவிங் எலிஃபென்ட்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த கொரோனா காலங்களில் எதனால் நம்ம இவ்வளோ பாதிக்கப்பட்டோன்றதை இந்த திரைப்படம் பேசும். இந்த திரைப்படம் வந்து அதிகமாய் இதுக்குள்ள காட்சியெல்லாம் எடுத்துட்டோம் நாங்கள் முன்னாடியே. இந்த 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 வாழ்வியல் அதாவது இந்த காடு சைக்கிளை நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா அது வைரஸ் வரைக்கும் கொண்டு போய் விடுன்றதே இந்த படத்தில் நாங்கள் பேசியிருக்கோம். கண்டிப்பாக இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட், ப்ரெஸ் அண்ட் மீடியா, உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு அதிகமாக தேவைப்படுது. நான் யூஸ்வலான ஒரு ஃபிலிமுக்கு கேட்குற மாதிரி நான் கேட்கல. இன்றைக்கி நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு இந்த மாதிரி படங்கள் தேவை. அது எப்போது தான் கிடைக்கும் எங்களுக்கும் வாய்ப்பு. நிச்சயமாக நீங்கள் எங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி நாங்கள் உடனே இங்கேருந்து ஹைதராபாத் போகிறதுனால இன்னும் இந்த ரிலீஸ்க்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உங்கள் கூட நிறைய ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி சந்திக்கணும்னு நினைக்கிறோம். நாங்கள் அது நடக்கும். அப்போ நாங்கள் அதிகமாக உங்கள் கூட பேசுகிறோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஸோ ஆல்ரெடி இந்த படத்தை பற்றி லாஸ்ட் இயர் நிறைய பேசியிருக்கோம். அதில் நான் பதிவு பண்ணேன். என்னென்னா யானைகள் பார்த்து நான் சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் பயப்படுவேன். அண்டு இந்த யானை பார்க்கும்போது கூட ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் பயம் இருந்தது மனசுக்குள்ளே.
பட் வாழ்க்கையில் லாஸ்ட் 2-3 இயர்ஸாக நடந்த சில விஷயங்கள் பார்க்கும்போது சில மனிதர்களை பார்த்து தான் பயப்பட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். யானை கூட பாசமாக தான் இருக்குது, பட் மனிதர்கள் அப்படி இல்லை. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனலாக நான் வந்து சமீபத்தில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா யானைகளுக்கு பார்த்தீங்கன்னா மெமரி ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப ஷார்ப். இன்னைக்கு கூட எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு உன்னியோட நடிச்சு. இன்னைக்கு கூட நான் போய் நின்னேன்னா கண்டிப்பாக என்னை ரெக்கக்னைஸ் பண்ணோம், கண்டிப்பாக நான் யாருன்னு அதுக்கு தெரியும், என் கூட விளையாடுறது கூட வாய்ப்பு இருக்குது. பட் மனுஷன் தான் சீக்கிரமாக நிறைய விஷயங்கள் மறந்துடுறான். ஸோ யானையா மனுஷனானு கேட்டிங்கன்னா யானை தான் பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன். அவன் ஒரு பெட்டர் கம்பேனியன் நான் சொல்லுவேன். மற்றபடி இந்த படம் வந்து எல்லோரும் ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கோம். நீங்கள் எல்லோரும் வந்து ஹெல்ப் பண்ணோம். இது சார் சொன்ன மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கோம் படம் மூலிமா. அண்ட் எஸ்பெஷலி இவ்வளோ பெரிய வேர்ல்டு வந்து ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கு. அது எதனாலுங்கிறது இந்த படத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. பை சான்ஸ் நடந்திருக்காது. அண்ட் ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை சேர்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் ஹீரோஸ்க்கு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா 3 languages film to execute it and to promote it is not an easy task, especially after the current situation. In the situation அப்புறம் they're still ரொம்ப ஸ்ட்ராங்காக they wanted to release this in theaters and I really appreciate them for that. And Rana, a great co-star, a good friend, he's worked really hard for this movie. And that தெரிஞ்சு one soul who's been right with Prabhu Solomon sir from scratch. இந்த கதை கேட்டதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் is there. And hats off to him for his dedication and hard work. And entire team of Cardan, all the technical team, DOP, stunts, எல்லாருமே ரொம்ப நன்றி. ஏன்னா உங்கள் விஷுவல்ஸ்லாம், உங்கள் எடிட்டிங் ஒர்க், உங்களோட மியூசிக் எல்லாமே வந்து தெரியுது ட்ரெய்லர் பார்க்கும்போது. அண்ட் to both the beautiful ladies here, great work in the movie. பாவம் சுவேலா வந்து ஒர்க் ரியலி ஹார்ட். கிட்டத்தட்ட நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் இருந்தது அவங்களுக்கு. ஃபாரஸ்ட்லேயே வந்து நிறைய கன்ஸோடலாம் வந்து பழக வேண்டியதாக இருந்தது. இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஹர் டு ஒர்க். அவங்களோட ஒர்க் வந்து எனக்கும் அவங்களுக்கு காம்பினேஷன் பெருசாக கிடையாது. ஸோ நான் நேரில் பார்த்துக்கல, பட் ஷி பிளேட் ஹர் கேரக்டர் ரியலி வெல். நான் டப்பிங் அப்போ பார்த்தேன். ஸோ ஐம் ஷூர் யூ லைக் போத் தேர் கேரக்டர்ஸ் அண்ட் வெல்கம் டு தமிழ் சினிமா. தேங்க்யூ ஸோ மச். டீசர் லான்ச் பண்ணி 1 இயர்க்கு அப்புறம் திருப்பி வர அந்த வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு யாரும் கிடையாது. ஸோ பட் ஃபர்ஸ்ட் சாரி சொல்லணும், அதுக்கப்புறம் தேங்க்யூ சொல்லணும். திருப்பி வந்தீங்க என்னை பார்க்க. ஸோ நேற்று நைட்டு வந்து நிக்கில் கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், சார் காலையில் வந்து சென்னை ப்ரெஸ் எல்லாம் வராது, நீங்கள் அப்படியே பிளான் மாற்றிக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஹைதராபாத்தில் லான்ச் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சென்னையில் லான்ச் பண்ணுங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஆனால் நடக்கிற காரியம் வேறு. எனக்கு வந்து இது சென்னையில் தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணணும்னு ஆசை இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரி, இங்கே மக்கள் வந்து ஒரு ரெகுலர் கமர்ஷியலான ஒரு ஃபிலிம், ஹீரோ வில்லனா வச்சு ஒரு ஃபிலிம், அண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கதை இருந்த ஒரு ஃபிலிம், ஒரு எக்ஸ்பெரிமெண்டான ஃபிலிம், எல்லாத்துக்கும் ஒரே பிளாட்ஃபார்ம் கொடுப்பாங்க. யூ ஆல் கிவ் த சேம் லவ், யூ ஆல் கிவ் த சேம் பிளாட்ஃபார்ம். ஸோ எனக்கு வந்து இங்கே தான் லான்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் we need to go to other cities. அண்ட் அதுக்கப்புறம் சொன்னார், சார் இப்போ நீங்கள் ப்ரெஸ் கிட்ட பேசினா திருப்பி they won't write more. சார் இந்த கதையில் அந்த விஷயம் because the story is not important for us, it's important for them. And Prabhu sir சொன்னார், it's a 4-year journey. இந்த ஜேர்னியில் வந்து apart from the film, I faced some hardships in my life with my health and other things. அப்புறம் பேசலாம். But to me the jungle was more important than anything else. Today if I am standing here, it's because of the jungles, it's because of the elephants. So many years we've lived thinking we've come from somewhere, we won't take anything back, we will leave this place. But the elephant has taught me something. It taught me that I am part of nature. We all have to be part of nature, we all have to give back to nature, and only then that's what this world is all about. So I've grown greatly as a human being in the journey of this film. So I have to thank Prabhu sir first for all of this. Because that 1 year, if he was not around, I don't think I would have been here standing so proudly to talk about the film. And 2020, I think all of us have been sitting at home in this lockdown. At the time when நிறைய படங்கள் எல்லாம் வந்து ஓடிடிக்கு போகிறோம், இட்ஸ் கோயிங் ஸ்ட்ரெயிட் டு ஓடிடி. அண்ட் இந்த படத்துக்கு வந்து வேறு 3 languages பண்ணியிருக்கோம், ஓடிடிக்கு இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும் இது.
அண்ட் என் ப்ரொடியூசர் ஹீரோஸ் வந்து அவருக்கே ஒரு ஓடிடி வச்சிருக்காரு. ஸோ இந்த படம் எங்கே போகும்போதுன்னு சின்ன பயம் இருந்தது. ஆனால் தேவ் கம் ஃபார்வர்ட், வெயிட்டட் நாட் ஃபார் ஃபியூ மந்த்ஸ் பட் ஃபார் அன் என்டையர் இயர். இங்கே வந்து தமிழ்நாடு தியேட்டர் ஓப்பன் ஆச்சு, ஆந்திரா தியேட்டர் ஓப்பன் ஆச்சு, ஆனால் இந்தியா பூரா தியேட்டர் ஓப்பனிங்காக வெயிட் பண்ணி இந்த டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒன் இஸ் ஐட் ஆல்வேஸ் பி thankful to Eros for helping us make a film like this and platforming it today. And to all the co-stars, thank you for being a part of this madness. It was very hard, probably 5 or 7 years ago, to make an alternative film, Yanengal Veche, or adventure film, to make it an all-India film. But I think today it's possible. We are in a different time of cinema, and thank you for having this. Today we are proudly presenting to you our trailer. So watch it, enjoy it, and I will see you back before the release. ரொம்ப முக்கியங்கிறது அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையை என்கிட்ட சொன்னார். அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, சுவாரஸ்யமாகவும் இருந்தது. ஸோ ராணா சார் சொன்ன மாதிரி எங்களால் வந்து ஈஸியாக அந்த கேரக்டருக்குள்ளே போக முடிஞ்சுது. பிகாஸ் அவர் அவ்வளோ நாலேஜ் வச்சுருக்காரு. அண்ட் அவரோட வாழ்க்கை எப்படி இந்த படம் மூலிமா மாறிச்சோ உண்மையாகவே என்னோட வாழ்க்கையை மாறிச்சு. நானும் வந்து நிறைய விஷயங்களை வேற மாதிரி பார்க்க ஆரம்பித்தேன். பிரபு சாரோட உட்காந்து சீன் இல்லாத டைமில் உட்காந்து பேசுகிற விஷயங்கள், லஞ்ச் டைமில் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பேசுகிற விஷயங்கள், ஒரு 3 லாங்குவேஜ் குரூ, இது எல்லாமே வந்து வேற ஒரு அனுபவம் கொடுத்தது, வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. வாழ்க்கையில் நம்மளால் இன்னும் நிறைய பண்ண முடியும், நிறைய சாதிக்க முடியுங்கிறது பிரபு சார் சொல்லி கொடுத்தாரு. ஸோ பிரபு சாருக்கு ரொம்ப நன்றி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஸ்டில் ஐ எம் அ லேர்னர். நான் இன்றைக்கும் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து என்னோட மைனா கும்கி கயலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 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 வைடு எப்பிக்கா ஒரு ஸ்பெக்ட்ராவான விஷுவல்ஸு இது வந்து ஒரு பிராண்டிங் ஆகுது. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு யோசிக்கிறப்ப கும்கியில் நிறைய விடுபட்ட விஷயங்கள், யானைகளை பற்றி பேச முடியாமல் இருந்தது, அதெல்லாம் இதில் எடுத்து சொல்லிடலாம். அதுக்கு வந்து கம்பெனி வந்து அவங்க ஒத்து வந்தாங்க. யாராவது வந்து இந்த ஸ்கிரிப்டை ஓகே பண்ணனா இது எடுத்துருக்க முடியாது எங்களால். ஸோ அதற்கான வாய்ப்பு கிடச்சிது. அதனால் அடுத்த ஹைட்ஸ் போக முடியுது. ஆனால் அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் போட்டு எடுக்கலைன்னா எனக்கு ஒரு படம் எடுத்து ஒரு ஃபீலே வர மாட்டேங்குது. அதுதான் உண்மை. என்னென்னா அது ப்ளஸ் ஆர் மைனஸ், அது எப்படி போகுன்றதுலாம் நெக்ஸ்ட்டு. பட் நமக்கு ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றது வந்து அதில் தான் கிடைக்குது. அதுக்கு இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ் கோஆப்ரேட் பண்ணுறதுனால அந்த மேஜிக் நடக்குது. ஆமாம் ஆமாம் கொடுத்தாச்சு. நோ டெமாலிஷ். ஆமாம் பண்ணியாச்சு. இல்லை 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 வி ஆர் நாட் இல்லை 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 வி ஆர் நாட் யூஸிங் தியர் நேம் ஆர் நத்திங். எந்த இதுவுமே நம்ம அது தொடவே இல்லை. நம்ம இன்னொன்று அவங்க வந்து இட் வாஸ் எ ரிஃபைனரி பிளான்ட். இது இங்கே அப்படி நான் காட்டல. ஐ ப்ராட் இட் இன்சைடு டவுன்ஷிப் மாதிரி நான் வந்து பிளான் பண்ணலாம் ரெசார்ட்ஸ். இல்லை இல்லை அது ஒரு சப்ளாட் மாதிரி அந்த இடத்துல எல்லா ஃபேக்ட்ரிஸும் வருது, அங்கே நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும்ன்ற விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. பட் நம்ம வந்து அந்த பேர் எதுவுமே வைக்கலண்ணா, ஸ்ட்ரைட்டாக எதுவுமே நம்ம அதை பற்றி ரெஃபர் பண்ணவே இல்லை. இன்னொன்று இது வந்து பப்ளிக் செக்டாருக்கு வந்துருச்சு இல்லை, உங்களுக்கு வந்து கேஸாக வந்துருச்சு, ஜட்ஜ்மெண்ட்டும் வந்துருச்சு. ஸோ ஐ கேன் யூஸ் இட். ஆமாம் 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 இது இல்லை நம்ம இந்தியா சென்சார் போர்டு வந்து உங்களுக்கு தெரியும், ஃபாரினில் போய் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது பிரச்சனையே கிடையாது. நீங்கள் அங்கே இருக்கிற அனிமல்ஸை வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். பட் இங்கே இல்லை சொல்லுங்கள், இங்கே வந்து நீங்கள் ஒரு கோழியை கூட காட்டக்கூடாது. ஸோ அது அங்கே நம்ம எடுக்கிறதுனால அங்கேருந்து நம்ம மெயில் போட்டு இத்தனை எலிஃபண்ட்ஸ் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுலாம் நம்ம வந்து ப்ரூஃப் காட்டிடுறோம். இங்கே ஒரு எலிஃபண்ட் யூஸ் பண்ணேன், அது வந்து AWBI அந்த ப்ராப்பர் பேப்பர் வாங்கி அந்த உன்னின்ற எலிஃபண்ட் அதை வந்து ப்ராப்பராக வந்து இத்தனை நாள் ப்ரீ ஷூட் ஆர்டர்லாம் வாங்கி அதை வந்து கரெக்டாக ப்ரொசீஜராக பண்ணது. சார் இல்லை நிறையா இந்த களத்துக்காக நான் வந்து 2017 வியட்நாம்லேருந்து ஆரம்பித்தேன். வியட்நாம், பர்மா, தாய்லாந்து, அதுக்கப்புறம் வந்து இங்கே கரெக்டாக செட் ஆனது வந்து எலிஃபண்ட்ஸ்க்காக தாய்லாண்டு, அப்புறம் கேரளா நான்முக்குன்னு ஒரு இடம். இட் வாஸ் அ டைகர் ரிசர்வ், ரொம்ப பியூட்டிஃபுல் ஜங்கிள். அது யாரும் போனதே இல்லை. ஆனால் இட் வாஸ் அ ரிஸ்கி ஜங்கிள்.
அந்த பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஸ்கார்பியோன், அதாவது தேடும் ஸ்பைடர்ஸும், அது காட்ஸ் கிரேஸ் யாருக்குமே எதுவும் இல்லாமல் அந்த ஷூட் நாங்கள் முடிச்சுட்டு வந்தோம். வேணாம் சார், கேரளாவில் வந்து ஜெயராம் சார் இந்த மாதிரி ஆட்கள் அவங்களாம் வந்து வீட்டில் வந்து யானை வளர்ப்பாங்க ஒரு இது மாதிரி. உங்களுக்கு யானை கூட இவ்வளோ நாள் பழகிருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு யானை வளர்க்கணும்னு வீட்டில் ஏதாவது ஆசை இருக்கா வாங்கணும்? இல்லை சார், ஒரு வைல்ட் ஆனால் ஒரு ரெஸ்பெக்ட் வந்துச்சு. ஸோ இப்போ இது நம்ம வீட்டு there's a way we have to subscribe to our life and we should help them live their life beautifully. So அந்த மாதிரி தாட்ல இருக்கு. So it's not a pet, it's part of nature. விஷ்ணு சார், இந்த ஷேடு கொஞ்சம் மாறி இருக்கிற கேரக்டர், நெகட்டிவ் ஷேடு கரெக்டாக எப்படி இந்த கதை கேட்டோன்னா எப்படி ஓகே பண்ணீங்க? அதான் சார், நீங்கள் என்ன இந்த படம் மூலிமா கற்றுப்பீங்களோ அதான் என் கேரக்டர் இந்த கதையில் கற்றுக்குவோம். ஸோ நான் எப்படி யோசிப்பேன் முன்னாடி, ஸோ என்னோட மாற்றம் எப்படி இருக்கும் படத்தில், அதுதான் உங்களோட மாற்றமும் ஆடியன்ஸாக வந்து என் கூடயே மாறும். ஸோ நிறைய ஷேட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி. ஸோ நிறைய இமோஷன்ஸும் இருக்குது. யானை பாகனா இருந்தாலும் நான் அதை எப்படி ட்ரீட் பண்ணுறேங்கிற சில விஷயங்களும் காமிச்சிருக்கிறாரு. நான் எப்படி லேர்ன் பண்ணுறேன் அண்ட் என்னோட பார்ட் இவங்களோட காம்பினேஷன்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ காட்டுக்குள்ளே நடக்கிற சரி அரசியல் பற்றிலாம் சார் சொல்லியிருக்காரு, பதிவு பண்ணியிருக்கிறாரு. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். பிரபுசாரம் சார், இந்தியாவில் வந்து யானையை வந்து தெய்வமாக மதிப்பாங்க. ஆனால் வந்து சமீப காலம் வந்து யானைகளுக்கு வந்து நிறைய அடிக்கிறது, டயர் தூக்கி தீ வச்சு இது பண்ணுறது ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஹையஸ்ட்டாக என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், என்ன மாதிரி இது நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை சார், இது நான் நிறைய பேசியிருக்கேன். அதுதான் சார், நமக்கு வந்து யானைகள்னா சின்னதுலேருந்து ஏதோ அது ஒரு அனிமல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு நம்மளுடைய, அதாவது வேர்ல்டுலே வந்து ஆஃப்டர் ஆஃப்ரிக்கா செகண்ட் லார்ஜஸ்ட் அனிமல் இது எலிஃபண்ட் பாப்புலேஷன் இருக்கிறது இந்தியா தான். ஆனால் அது இந்த 5 வருடங்களாக அதிக அளவில் கம்மியாகிட்டே வருது. நான் சொல்கிறது வருஷத்துக்கு 1000 யானைக்கு மேலே குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது அன்னைக்கு அது ஒரு பழத்தில் வந்து வெடி வச்சு கொடுத்து ஒரு யானை இறந்து போகுது, ஒரு யானை மேலே டயரை தூக்கி போட்டு கொள்கிறாங்க. இது தெரியாமல் எத்தனையோ யானைகள் வந்து எலக்ட்ரிக் ஃபென்சஸில் வந்து இந்தியாவில் அடிபடுது. எத்தனையோ யானைகள் இப்போ அந்த நான் சொன்ன அந்த செவுறு கட்டினப்போ அதை போய் முட்டி அந்த செவுரை உடைக்க ட்ரை பண்ணப்போ பிரெயின் ஹெமரேஜிலே கிட்டத்தட்ட 40-50 யானைகள் இறந்துருக்குன்னு அப்போ R&D பண்ணப்போ எனக்கு ரிசர்ச்சில் தெரிஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் வந்து அன்அக்கௌண்டபிள், இதெல்லாம் அக்கௌண்ட்லேயே வரல. என்னன்னா இது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்து அந்த தனிமனித ஒரு பாசம் வரணும். ஏன்னா எலிஃபண்ட்ஸ் இல்லைன்னா இன்னைக்கு காடுகளுடைய க்ரோத் வந்து நம்ம இதில் வந்து ஒரு 50% கட் ஆகிடும். ஸோ இப்போ அது நம்ம இன்னும் விளையாட்டாக ஒரு யானை நினச்சிட்டு இருக்கோம், அந்த சைக்கிளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே வரோம். சாரி, அது ஒரு பீரியடில் என்ன ஆக போகுதுன்னா நம்மளுடைய அந்த சைக்கிள் அது எப்படி யானைகள் போய் காடுகளை வளர்க்குது, காடுகள் உருவாகிறதுனால மழை மேகங்கள், அதுக்கப்புறம் மழை, அதுக்கப்புறம் நிலத்தடி நீர், ஆறுகள், நிலத்தடி நீர், இந்த சைக்கிள் எல்லாமே டோட்டலாக வந்து எல்லாமே நம்ம டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே வரோம். இதுதான் ஒரு கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா பேண்டமிக், இந்த கொள்ளை நோய்கள்லாம் வரதுக்கு காரணமாகிடுது. ஸோ இது ரொம்ப முக்கியம். இது கேள்விப்படுறப்பெல்லாம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து அதை ஆணித்தரமாக ரொம்ப அழுத்தமாக யானைகள் மேலே நம்ம எவ்வளோ வந்து நேசம் வைக்கணும், பாசம் வைக்கணும், அதுங்களுக்காக தனி மனிதனாக போராடுறது தான் இந்த கார்டன் கேரக்டர். Very grateful that this was my first Tamil Telugu film. Prabhu sir of course had to do everything with me. Even the person we had on set really did sit and go through everything. What I learned about the beauty of Tamil is that there's so many different ways to say the same thing and you can very precisely express yourself. So that's something that I really learned through this film and through going through everything with Prabhu sir because he's very particular about everything. So it was a great learning experience for me, truly. And I look forward to doing more work here.